2020 நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் அதாவது 3வது பக்கத்தில் இருக்கின்ற வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் 11வது வினாவில இருந்து பார்வையிடுவோம். இப்ப இங்க அடைப்புக்கள் 3 அடைப்புக்கள் தரப்பட்டுள்ளன. 1 2 3. 4வது அடைப்பில் வர வேண்டிய மாறுபாட்டுக்குரிய குறியீட்டு தொகுதியை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க இதுல முதல் 3லே என்ன மாறுபாடு நடக்கின்றது என்று உற்று நோக்குவோமாக இருந்தால், நாங்க இந்த அடைப்புக்குள்ள இருக்கிற வடிவங்களை இடமிருந்து வலமாக உற்று நோக்கினால், அடுத்ததிலும் இடமிருந்து வலமாக, அடுத்ததிலும் இடமிருந்து வலமாக உற்று நோக்கினால், அனைத்து அடைப்பிலே இருக்கிற உருவிலையும் 2வதும் 4வதும் இதுல 2 4 இது 2 4 இது 2 4, அப்ப 2வது 4வதாக வருகின்றவை நிழற்றப்பட்டவையாக இருக்கின்றன. அப்ப நாங்கள் இது நிழற்றப்பட்டது என்பதின் மாறுபாடு அவதானிக்க தேவையில்லை. வருகிற விடையிலையும் 2வதும் 4வதும் நிழற்றப்பட்டு இருக்கும். அப்ப நாங்க அதை விடுத்து இப்ப இந்த மாறுபாடுகளை உற்று பார்ப்போமா இருந்தால், இடமிருந்து வலமாக முதலாவதுல இங்கே இடது பக்கம் இருக்கின்ற முதலாவதாக இருக்கிற செவ்வகம் அடுத்த நிலைக்கு செல்லேக்க வலது பக்க இறுதி இடத்துக்கு போகின்ற போது இந்த 3 உருக்களும் அதாவது வலமிருந்து இடமாக அப்படியே இடம்பெயர்கின்றன. இங்க பாருங்க, அதாவது வலமிருந்து இடமாக இடம்பெயரும் போது வட்டம், சதுரம், முக்கோணம். இங்கும் வட்டம், சதுரம், முக்கோணம். அப்ப இது முதலாவது செவ்வகம் முன்னுக்கு போயிருக்குது. அப்ப அதுக்கடுத்த நிலையில எங்களுக்கு இப்ப தெரியும், இந்த முக்கோணம் முன்னால வர இந்த 3ம் வலமிருந்து இடமாக இடம்பெயரும். அப்படியாக இடம்பெயர்ந்தோடனே முக்கோணம் இங்க வந்துச்சுது. செவ்வகம், வட்டம், சதுரம் இடம்பெயர்ந்திருக்கு. இப்ப எங்களுக்கு இறுதி நிலையிலே இந்த மாதிரி நடக்கின்ற போது, அதாவது இடமிருந்து வலமாக நாங்கள் பார்க்கின்ற போது, இங்கிருக்கின்ற சதுரம் முதல் நிலைக்கு போனோடனே 4வதாக சதுரம் வரும். அடுத்ததாக இந்த 3ம் இடம்பெயரும் இந்த மாதிரி. அப்ப முக்கோணம் இங்க வரும், அடுத்ததாக செவ்வகம் வரும், அடுத்ததாக வட்டம் வரும். நாங்க முதலே பார்த்தாங்கள் 2வது 4வது நிழற்றப்படும். அப்ப இந்த உருவை ஒற்ற விடைய நாங்கள் கவனமாக பார்க்கிற போது இது பொருந்தாது, தன்னின் செவ்வகமாக இருக்கின்றது. அப்ப இது பொருந்துகின்றது. வட்டம், செவ்வகம், முக்கோணம், சதுரம் என இருக்கின்றது. ஆகவே 2வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருவேன் பாருங்க. இங்கே மூவிலக்கம் 5 இலக்கம் ஆகிய எண்களை இடமிருந்து வலமாக என்றால் இங்க இடம், இங்க இடமிருந்து வலமாக இந்த மூவிலக்க எண்ணை மேலிருந்து கீழாகவும், இது மேல் இது கீழ், மேலிருந்து கீழாகவும் அமையுமாறு கட்ட வலையமைப்பை நிரப்பினால் 4வது நிரலில், முதலாவது நிரல், 2வது நிரல், 3வது நிரல், 4வது நிரலில் மேலிருந்து கீழாக அமையும் எண் யாது? இப்ப எங்களுக்கு கேள்வி விளங்கிவிட்டது. அப்ப இதன்படி நாங்கள் இந்த எண்கள் இடமிருந்து வலமாக எழுதப்படும், இது மேலிருந்து கீழாக இடுதல் வேண்டும். அப்ப நாங்கள் இடமிருந்து வலமாக இடக்கூடிய முதலாவது இலகுவான எண் இது. ஏன்? அது 5 இலக்க எண். அப்ப மேலே உள்ள முதல் அடைப்பு 5 இலக்கத்துக்கு பொருத்தமாக இருக்கின்றது. 3 9 7 6 5 என அமைந்துவிட்டது. அப்ப இந்த எண் இட்டுட்டோம்.
அடுத்த இரண்டு மூவிலக்கமாக இருந்தாலும் இங்கே ரெண்டு மூவிலக்க அடைப்புகள் இடமிருந்து பலமாக இருக்கின்றது. இந்த அடைப்பு, இந்த அடைப்பு. அப்ப எது எதுக்கு போடுறது என்று எங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த ரெண்டு மூவிலக்க எண்களையும் எந்த அடைப்புகளுக்கு போட வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனா மேலிருந்து கீழாக வருகின்ற இந்த எண்கள் இரண்டையும் போட நாங்கள் எத்தனிக்கின்ற போது இதுல மூன்றிலே ஆரம்பிக்கிறது மேலிருந்து கீழாக இதுவாகத்தான் இருக்கும். அப்ப இது இங்கே வரும். 7லே ஆரம்பிக்கிறது இதுவாகத்தான் இருக்கும். 7, 9, 6. இப்ப எங்களுக்கு இந்த இடமிருந்து பலமாக இதை கொண்டு வந்து இங்கே போடலாம். 9, 6, 6. இதை கொண்டு வந்து 3, 9 உள்ளது இங்க போடலாம். இப்ப எங்களுக்கு மேலிருந்து கீழாக 4வது நிரல் தானே தேவை. அப்ப 69 என்பது விடையாக கிடைக்கின்றது. இங்க நாங்கள் என்ன காரியம் செய்தோம்? கட்டமைப்புகளுக்கு இதிலே உள்ள மாறுபாடுகளை, அதாவது கட்டமைப்புகளுக்கு அந்த கட்டத்துக்குள்ள இட வேண்டிய இலக்க எண்ணுக்கு ஏற்ப இட்டு அடைப்பை பூர்த்தி செய்வதன் மூலம் விடையை அணுகியிருக்கிறோம். இது நாங்கள் 13வது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள 2 உருக்களும் ஊடுகாட்டும் தாள்கள் 2ல் வரையப்பட்டுள்ளன. ஊடுகாட்டும் தாள் என்றால் ஒரு தாளுக்கு மேலே இன்னொரு தாளை வைத்தால் 2 தாளிலேயும் உள்ளது கீழ்த்தாளிலே உள்ள அடையாளங்கள், குறியீடுகள், வடிவங்கள், கோடுகள் மேலேயும் தெரியும். 2 உருக்களிலும் சிஐ, இந்த சிஐ ஒன்றன் மீது ஒன்று அமையுமாறு ஒரு தாளின் மீது மத்திய தாளை வைப்பதால் கிடைக்கும் உருவை யார்? அப்ப நாங்க முதலாவது இந்த உருவை இங்க கீறி பார்ப்போம். இதில் ஒரு அதே போன்ற செவ்வகத்தை கீறிட்டு இந்த சி இப்படி இருந்தால் இந்த அந்த உருவில இருக்கிற இந்த கோடு வரும், இப்படியாக சற்றென்ற கோடு வரும், இப்படியாக இந்த இது அதுக்கு மேல வைத்தால் அதற்குரிய சிக்கு மேல சி பொருந்தும். இப்ப இதுல 2 கோடும் இப்படியாக வரும். அடுத்தது இப்படியான சற்றொன்று வரும், 2 கோடும் இப்படியாக வரும். அப்ப எங்களுக்கு விளங்குகின்றது, முதலாவது எண் போல இருந்தாலும் இது பிம்பம் போல தெரியுது. அப்ப இந்த உருவுக்கு இது பொருந்தாது. ஏன்னா இது இப்படி வந்திருக்கணும், அதனுடைய இது பொருந்தாது. இது என் சரி, இது பொருந்தது, இது பொருந்தவில்லை. ஏன்? அதே போல இருக்கின்றது. அப்ப இதுவும் பொருந்தாது. இது சரி, இது சரி, இது சரி. அப்ப 3வது தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நான் உங்களுக்கு 14வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். 31 நாட்கள் உள்ள ஒரு மாதத்தின் 1ஆம் திகதி திங்கட்கிழமை ஆகும். 1ஆம் திகதி திங்கட்கிழமை ஆகும். அம்மாதத்தின் 31ஆம் திகதி, எங்களுக்கு இது மாத நாட்காட்டில தெரியும். 7 நாட்கள், ஒன்றோட 7 குண்ணா 8, 8ஓடு 7 குண்ணா 15, 15 மேலும் 22, 22 மேலும் 29. இது எல்லாருக்குமே மனப்பாடமாக இருக்கணும். 1ஆம் திகதியில இருந்து 29ஆம் திகதியின் திங்களாக இருக்கும். அப்ப 30, 31 கேட்கின்றபடியால் திங்களுக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது புதன்கிழமையாகும் என்பது மிக இலகுவான விடையாகும். இனி நாங்கள் தொடர்ச்சியான பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இந்த கேள்வியாக நீங்கோ, சேகர் அதிகாலை 6 மணி தொடக்கம் 12 மணி வரையிலும், அப்ப 4 மணித்தியாலம். பாலன் அதிலிருந்து 5 மணி வரையிலும், 5 மணித்தியாலம் மணி வரையிலும். தயா அதிலிருந்து 8 மணி வரையிலும், அப்ப 3 மணித்தியாலம். எப்படி நாங்க கணிக்கிறோம்? 12ல் 6 கழித்தால் 6 மணி, சாரி 12ல் 6 கழித்தால் இது 6 மணித்தியாலம். சாரி, 12ல் இந்த 6 கழித்தால் 6 மணித்தியாலம். இது 5ல இருந்து 12 கழிக்கிறதுக்கு நாங்கள் இந்த 5 நியம நேரமாக்கினால் 5ஓட 12 கூட்டி 17, 17ல இருந்து 12 கழித்தால் 5 மணித்தியாலம். சரி, 5 மணித்தியாலம். அப்ப அந்த விடை இங்க வருது. பிறகு 8, 8ல இருந்து 5 கழித்தால் 3 மணித்தியாலம்.
அப்ப அந்த விடையும் அங்கே வருது. 3 பேரும் செலவிட்டனர், வேலையில் ஈடுபட்டனர். அந்த வேலையில் ஈடுபட்ட நேரத்தை அளவினை காட்டும் விடை இது. இங்கே ஒரு அதாவது குறியீட்டு அளவிடையாக அதை காட்டப்படுகின்றது. அப்ப நாங்கள் உள்ள குறியீடுகளின்படி இதுல முதலாவதிலே எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 பொருந்தாது. இது 1 2 3 4 5 பொருந்தாது. இது 1 2 3 4 5 6. அப்ப இரண்டாவதுக்கு அதாவது 5 மணித்தியாலத்துக்கு 1 2 3 4 5 பாலனுக்கு. அடுத்த தயாவுக்கு 3 மணித்தியாலத்துக்கு 1 2 3. அப்ப இந்த விடைதான் பொருத்தமான விடை. இதங்க தரப்பட்ட தரவுகளை கவனமாக வாசித்து வழங்கி அதுக்கேற்ப விடைய காண்கிறோம். இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். பின்வரும் உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யார்? இந்த உருவில இருக்கத்தக்க முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? இந்த முக்கோணிகளின் எண்ணிக்கையை பார்ப்பதற்கு நாங்கள் இலகுவான ஒரு பயிற்சி பார்த்திருக்கிறோம். இப்படி இருந்தால் இதில் ஒரு முக்கோணி, இப்படி இருந்தால் இது 1 2 3 முக்கோணி இருக்கின்றது. அப்ப நாங்க இந்த உருவிலே இப்படியான ஒரு உருவை பார்க்கின்ற போது இந்த தனி உருவாக நான் நிறமையால காட்டுறேன். இப்படியான ஒரு உருவை பார்த்தால் அதுக்கு 3, இப்படியான ஒரு உருவை பார்த்தால் அதுக்கு 3, பிறகு பெருசாக இருக்கிற ஒரு உருவை பார்த்தால் 1. அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை 7 என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இனி நாங்கள் அடுத்த விடை காண் விளக்கத்துக்கு செல்வோம். அடுத்த வினாவுக்கு விடை காண்போம். அடுத்த வினாவை பாருங்க. இது இறுதி வினா. இதுல 7 எண்கள் 7 இலக்கங்கள் இருக்கின்றன. இங்கு தரப்பட்ட 7 இலக்கங்களையும் ஏறு வரிசைக்கு ஒழுங்குபடுத்துவதற்காக எத்தனை இலக்கங்களின் இடங்களை மாற்றுதல் வேண்டும்? அப்ப நாங்க என்ன செய்யணும்? கீழே அதே மாதிரி எழுதி பார்க்கணும். அதாவது எண்களை எழுதி பார்த்தால் 1 2 3 4 5 6 7. எந்த எண்கள் இப்ப சரியாக பொருந்தி இருக்கு பார்த்தால் 1 பொருந்தி இருக்கு, 4 பொருந்தி இருக்கு, 5 பொருந்தி இருக்கு. அப்ப இதுல மொத்தம் 7 இலக்கங்கள்ல 3 இலக்கங்கள் பொருந்தி இருந்தால் இடம் மாற்றப்பட வேண்டியது 4 இலக்கங்கள் என்பது தெளிவாகின்றது. நன்று. இப்ப நான் இந்த 2001ஆம் ஆண்டு, 2002ஆம் ஆண்டு, 2003ஆம் ஆண்டு வரையில அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றுல சகல வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் என்னால் தெளிவுபடுத்தப்பட்டது. அதாவது யூடியூப் இதுல கேட்கிற மாணவர்களுக்காக. ஆனால் இப்ப 2000 அதுக்கு முந்தின வருடங்கள்ல தேவையான கடினமான வினாக்களை மட்டும்தான் விளக்கம் தருவதற்கு உத்தேசித்திருக்கின்றேன். அந்த வகையில இது 2000ஆம் ஆண்டு 3ஆம் பக்கம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.